வச்சாண்ட ஆப்பு மொத்தமாக அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தொம்மின் பொருட்களும் உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் இந்த இருக்கு பாருங்கள், நாய்கள் செய்த வேலை தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிகப்பெரியோர் அநியாயம் பாருங்க. சும்மா நார்மலாக சாதாரண தொழிலாளர்களுக்கு கூட கிடைச்ச சான்ஸை இல்லாமல் பண்ணிட்டானுங்கல்ல. அது மட்டுமான்னு பார்த்தா இல்லை, அது மட்டும் இல்லை. கடைசியில் குவைத்திகளுக்கு கூட பிதுன் குவைத்திகளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் மசரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அஜ்னபி மசரிகள் ஒரு சிலருக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தொமீனில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கும் சிலருக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி கிடைச்சிக்கிட்டு இருந்த எல்லாரையும் மொத்தமாக தூக்கி வாரி சாப்பிட்டு போயிட்டானுங்க. அவங்களுக்கு கிடைச்சது கூட கடைசியில் இல்லாமல் போயிடுச்சு. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இந்த ஆன்லைனில் விற்கிறவனுங்க, இந்த நாட்டில் கொண்டு போய் வச்சு இந்த வீடியோ போட்டு விற்கிறவனுங்க, இந்த தரித்திரம் பிடிச்சவனுங்களால் எல்லாமே போச்சு. ஏன்னா இதில் 190% அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் பாருங்கள். வெளி ஊர்களில் நான் வீடியோஸில் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் இந்த போஸ்ட் எல்லாத்தையும். வெளி ஊர்களில் கொண்டு போய்த்து விற்றது தான் மெயினான பிரச்சனை. நான் இப்போ கூட தொம்மீனுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். அபு ஃபத்தீரா பாபா என்ன தெரியுமா சொன்னார், இனிமேல் கார்கோ போகிறதா இருந்தால் என்ன வேணுமோ கேளு, நான் அதை வந்து வாங்கியே கொடுத்துட்றேன். கடையில் பால் மாவேற வெளியில் வாங்கிக்கலாம், எண்ணெய் கலன் வேண்டாம், வெளியில் வேறு ஏதாவது இது வாங்கிக்கலாம், மற்ற எல்லாமே நம்ம வெளியில் கடையில் வாங்கிக்கலாம், எந்த ஒரு பொருளும் தொம்மீன் போடவே வேண்டாம் அப்படின்ட்டார். சாதாரணமாக சில வீடுகளில் வந்து அவங்க காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ தொம்மீன் கேட்கும்போது சரி ஓகே தொம்மீன் தானே அப்படின்னு கொடுப்பாங்க. கடைசியில் அதையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சரி தொம்மீன் தான் வருது, எடுக்கிறேன், வண்டியில் இறக்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இருங்க. الأول كان هنا اشتكى المصريين حق هذول بعد أعطوه صح؟ شنو هذول؟ هذا تومين كان اي بس الحين ما يعطون. الحين ما يعطون كلكم. ما يعطون. تو الحين يجي بعد مذكره من وزاره التجاره. اي عشان يقول الله يستر. بعد ما يقرا يقول الله يستر. அநியாயம் பண்ணுறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெளியில் வச்சு விற்கிறானுங்க இல்லையா, இந்த லீவ் அந்த நம்ம நாட்டில் எத்தனை இதுகளில் பார்க்குறோம் இல்லையா, டிக்டாக்லையும் அதில் இதுலையும் போட்டு விற்கிறானுங்களே, இந்த மாதிரி நாய்களால் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனுங்க செஞ்ச சதி தான் இது. எல்லாம் மண்ணா போச்சு, எல்லாமே மண்ணா போச்சு. இதுக்கு பிறகு அதாவது நிறைய மசரிங்களுக்கு இப்போ நான் அந்த பாபாவுடைய பேசின வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், இதில் பாருங்கள். மசரிகளுக்கு சரியா, மசரிகளுக்கு கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. பிதுன் குவைட்டிகளுக்கு அதாவது இப்போ தெரிவு செஞ்சு தான் கொடுக்குறாங்க, யாருக்கு யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும். இன்னொரு அநியாயம் பார்த்தீங்களா. ஆனால் இதுக்கு முழுக்க காரணம் இந்த சோஷியல் மீடியாவில் எங்கள்கிட்ட விற்கிறதுக்கு இருக்குது, ஒரு டின் இருக்குது, இதுக்கப்புறம் எவனாவது விற்கிறத காணட்டும், தேடி பிடிச்சி அவனுங்களை கிளின்னு கழிக்கிறது. அடுத்தது நாட்டில் இந்த அரசாங்க அதிகாரிகள், பிஹெச்ஐ, ப்ரைஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், இவனுங்கெல்லாம் என்ன பிடுங்கிட்டு இருக்கிறானுங்களா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனை இஷ்டத்துக்கு கடையை போடுறானுங்க, விற்கிறானுங்க, இங்கேருந்து பொருட்களை மொத்தமாக அனுப்புகிறானுங்க, அனுப்பி கொண்டு போய் விற்கிறானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இல்லையா? இந்த மாதிரியான ஆட்களுக்கு கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கணும்.
சரியான தண்டனை, சரியான பாடம் படிப்பிக்கணும். அதே மாதிரி இதுக்கு பிறகு எப்படி நான் இப்போ என்னுடைய பாபாவே சொல்லிட்டாருன்னா, இப்போ அவரே வந்து என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா புறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சரியா, அப்படிப்பட்ட மனுஷனே இல்லை வேணாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இதுக்கு மேலே எத்தனை பாபாமார் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுல சாத்தியம் இல்லை. ஏன்னா பேப்பரில் வந்துடுச்சு, ஜெரீதாவில் வந்திருக்குது சரியா, கோயத்துடைய நியூஸில் சொல்லிட்டாங்க, இந்த எல்லா சோஷியல் மீடியாவிலும் இந்த இதாகுது, ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லா இடங்கள்லையுமே பரவிடுச்சு. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தொம்மின் நாட்டுக்கு போகிறதுன்றதை மறந்துடுங்க. இனி வரும் காலம் இந்த இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், குவைத்திலேருந்து நேரடியாக கார்கோவில் சாமான் கொண்டு வந்து நாங்கள் கடை போட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தன் கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கான். எல்லாம் வந்து இந்த ஒருத்தர் இருவர் செய்கிற தவறால் பாருங்கள் எவ்வளவு பேருக்கு பாதிக்குதுன்னு. இப்போ என்னுடைய பாபா காசு கொடுத்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மற்ற வீடுகளில் சும்மா கொடுப்பாங்க இல்லையா, சும்மா சில வீடுகளில் கொடுப்பாங்க பொருட்களை. இப்போ அதுவும் இல்லாமல் சும்மா கொடுத்ததும் இல்லை, அவங்களும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சொல்லி வேலை இல்லை, பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த மனசே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். சும்மா கிடைக்கிற பொருள் தானே, கடைசியில் அதுவும் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறது. இதுக்கு பிறகாவது இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறவனுங்களை கண்டா ரிப்போர்ட் அடித்து அந்த அவனுங்களை மாதிரி ஆட்களை இன்னும் ஸ்ப்ரெட்டாக விடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு நான் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.